இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு வருது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இப்படி குறிப்பிட்ட அமாவாசைகளில் நம்ம பித்ருக்களுக்கு, அதாவது நம்மளை சார்ந்தவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க, அவங்க திருப்பி நம்மளை பார்க்க வர அந்த நிமிஷம் அவங்களுக்கான முழு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்து அனுப்புறதுக்கான ஒரு நாள். இந்த நாளில் கடவுள் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளை விட்டு போனவங்களையும் நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன், நீங்கள் நிம்மதியாக போங்கன்னு நம்ம பதில் கொடுத்து அனுப்புகிற ஒரு நல்ல நாள். இந்த நாளை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. இவ்வளோ நல்ல நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் செய்யக்கூடாததை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே சுத்த பத்தமாக குளிச்சிடணும். ஏன்னா முதல் நாள் நம்ம என்னென்ன கேவலமான விஷயம் பண்ணோன்னு நமக்கே தெரியாது. ஸோ அது எல்லா தீட்டையும் நம்ம கழிச்சிட்டு சூரிய உதயத்துக்கு பின்னாடி மட்டும்தான் நம்மளோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யணும் கண்டிப்பாக, சரிங்களா? சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போய் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் செய்கிற தர்ப்பணம் அவங்கள போய் சேரும். ரெண்டாவது, முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை மட்டும்தான் படையலாக கொடுக்கணும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், அதனால் நான்வெஜ் தான் செஞ்சு வைப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிச்ச சைவ உணவு மட்டும்தான் பண்ணணும். அதுலேயும் என்னென்னா, பருப்பு, வெறும் பருப்பு மட்டும்தான் சேர்த்து அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும். இல்லை எள்ளு சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். காக்கை படைக்கும் போது கூட எள்ளு கலந்தோ இல்லை பருப்பு கலந்தோ காக்கைகளுக்கு பரிமாறலாம். இதே மாதிரி நீங்கள் சமைச்சாரோ காக்காவுக்கு ஃபஸ்ட்டு உணவு கொடுத்துட்டு அது சாப்பிட்ருச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காக்கையின் ரூபத்தில் தான் நம்ம பித்ருக்கள் அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது உலக அடைஞ்ச விஷயம், நம்ம முழுசாக நம்புகிற ஒரு விஷயமும் கூட. ஸோ அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம். இப்போ அன்னதானம் பண்ணுறதுனால உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது எதையோ ஒன்று சாதிச்சிட்டோம், எதையோ ஒன்று நல்லதை இன்றைக்கி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி கண்டிப்பாக நார்மலாகவே கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆடி அமாவாசை நாளில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தீராத கடன் ஏதாவது இருந்தாலோ இல்லை வறுமையிலோ வாழ்க்கை ஏதாவது துன்பம் அதிகமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கி ஒரு நன்மைகள் உண்டாகிற ஒரு நாளாக இது நம்பப்படுது. அதுக்கப்புறம் துணி தானம் பண்ணலாம். பித்தர்களுக்கு ஆசி கிடச்சி நீண்ட ஆயுளும் நலனும் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த துணி தானம் உங்களுக்கு நல்லபடியான ஒரு ஆசி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி தேன் தானம் கொடுக்கலாம். நீண்ட நாட்களாக அதாவது உடல் நலம் குறைவாக ஏற்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் நார்மல் ஆகிறதுக்கு இந்த தேன் தானம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தீபதானம். கண் தொடர்பான ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த தீபதானம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி தானம். பாவங்கள் நிறைய பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு என் பாவத்தை தீர்க்கிறதுக்கு இனிமேல் வழியே இல்லை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறையா பாவம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாவங்கள்லாம் குறைஞ்சி குடும்பத்தில் நலனும் புண்ணியமும் நிறையா செய்கிறதுக்கு இந்த அரிசி தானம் உதவுன்னு நம்பப்படுது. அதே மாதிரி பால் தானம். குடும்ப துக்கங்கள் அதிகமாக இருக்குது, மனதில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தானத்தை பண்ணும்போது பித்ருக்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு முழு அருளும் நற்பலனும் கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நம்பப்படுது, ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுடுவீங்க. இது போக என்ன பண்ணலான்னா, பசுக்களுக்கு அகத்திக்கீரையோ இல்லை வாழைப்பழமோ கொடுத்து பசுவோட பின்பகுதியை தொட்டு கும்பிடணும். மேக்சிமம் இந்த நாளில் எப்போ நீங்கள் பசுவுக்கு என்ன தானமாக கொடுத்தாலும் பசுவோட பின்பகுதியை தொட்டு கும்பிடும்போது லக்ஷ்மி தேவியோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துட்டு பசுவோட பின்பகுதியை தொட்டு கும்பிடுங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் இதெல்லாம் நான் பகலில் பண்ணி முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மாலை நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அதோட அருள் ரொம்ப 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 உங்களுக்கு கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைப்பா எனக்கு கோயில் சொல்ல முடியாது, எனக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்களை மனசார நினச்சிக்கிட்டு வீட்டில் கூட தீபம் போட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கும் இது உகந்த நாளாக இருக்குது.
ஸோ ஏழைகளுக்கு உங்களை சுற்றி யாராவது கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உணவோ உடையோ கண்டிப்பாக தானமாக கொடுக்கறதுக்கு இது ஒரு சிறந்த நாள். கண்டிப்பாக கைவிட்டுறாதீங்க. நம்ம பாவத்தோட ஒரு துளியை குறைக்கிறதுக்கு இந்த தானம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லணும்ல. மாமிச உணவு இன்றைக்கி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, அதாவது நான்வெஜ். நம்ம பித்ருக்களுக்கே நான்வெஜ் கொடுக்கக்கூடாது, கரெக்டாக? அப்போ நம்ம எப்படி நான்வெஜ் சாப்பிட முடியும்? ஸோ இன்றைக்கி நாளில் நான்வெஜ் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிவிடுங்க. இல்லை அதே மாதிரி தர்ப்பணமோ சம்மந்தப்பட்ட படையல் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் பூண்டோ வெங்காயமோ தக்காளியோ இப்படி எதுவுமே சேர்க்காம வெறும் பருப்பு மட்டும் வச்சு தான் சமைக்கணும். அதே மாதிரி எள்ளு சேர்த்து காக்கைக்கோ இல்லை வேண்டுதலுக்கோ வைக்கும்போது அந்த சாப்பாடில் எள்ளு கலந்து வைக்கலாம். இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல முடி வெட்டுறது, தாடி சவரம் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நகம் கண்டிப்பாக வெட்டவே கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதை தவிர்த்துருங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இது நல்ல நாள் கிடையாது, கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கோபம், பதட்டம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் மனசை முழுசாக அமைதியான ஒரு நிலையில் வச்சு சந்தோஷமாக மன நிம்மதியோடு பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களை தேடி வர உங்கள் பித்ருக்களுக்கு என் குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற முழு நிறைவு கிடைச்சி அவங்க சந்தோஷமாக திருப்பி போவாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாசலில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோலம் போடக்கூடாது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், கோலங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம் இல்லையா? அப்படிங்க இருக்கும்போது நம்ம பித்ருக்களுக்கு கும்பிடும்போது அவங்களுக்கு இந்த எல்லை வரைக்கும் தான் போக முடியும்னு ஒரு வரையறையை கடவுள் கொடுத்துருப்பார். நீங்கள் கோலம் போட்டிருக்கும் போது அந்த இடத்துல மங்களகரமான ஒரு சூழல் ஏற்படும் போது பித்ருக்களால் அதை தாண்டி உங்களை தேடி அவங்களால வர முடியாது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டு வாசலில் கோலம் போடுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போது தர்ப்பணம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுமங்கலி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக கோயிலுக்கு போய் பெற்றோர்களுக்காக வழிபாடு செஞ்சு உணவோ இல்லை தண்ணீரோ தானமாக செய்யலாம். இதனால் அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செஞ்சதுக்கான திருப்தி முழுசாக கிடச்சிடும், ஓகேவா? அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் படையல் சமைக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது. வயிறு மனசு ரெண்டுமே முழு நிறைவோட சந்தோஷமாக இந்த விஷயத்த பண்ணணும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்ம பித்ருக்கள் நம்மளை விட்டு போகும்போது எந்த மனநிலைமையில் போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க நம்மளை தேடி வர இந்த 2-3 அமாவாசைகளில் அவங்க நம்மளை பார்த்து வருத்தப்பட்டு போகிற நிலைமைக்கு உருவாக்கி வைக்காதீங்க. அவங்க நம்மளை விட்டு நாளையும் மறந்து நம்ம பிள்ளைங்க இங்கே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு மனசார கண் குளிர பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு அவங்க போகணும், கரெக்டு தானே? ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கு தர்ப்பணமும் அவங்களுக்காக நீங்கள் வழிபடுறதுனால மட்டும் அவங்களுக்கு திருப்தி கிடச்சிடாது. நீங்கள் சந்தோஷமாக அதை முழு நிறைவோட நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே நீ நிம்மதியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்ல போகிற அந்த ஒரு நிமிஷ வார்த்தைகளாலையும் செயலாலையும் மட்டும்தான் அவங்க திருப்தி அடைஞ்சு போகிறாங்க. ஸோ இந்த திருப்தியை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் விட இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரே விஷயந்தான், வீட்டில் மனசார விளக்கேற்றி உங்கள் முன்னோர்கள்கிட்ட நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இடத்துல, நீ நிம்மதியாக இரு, என்னை நினச்சி எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் மனசார அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கனாலே அவங்களோட எல்லா வேண்டுதலும் முடிஞ்சுது. அவங்களும் மன நிறைவோடு இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளை சார்ந்தவங்களுக்கு நகையோ பணமோ எதுவும் செய்ய வேண்டாம், நம்மளால் முடிஞ்ச இந்த சின்ன விஷயத்த பண்ணலாம்ல. ஸோ இந்த நாளை தயவு செஞ்சு கைவிடாமல் நிம்மதியாக மன நிம்மதியோடு இந்த நாளை நல்லபடியாக செஞ்சு முடிங்க எல்லாத்தையும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது தவறாக இருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ஏன்னா நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் இதில் தப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா நான் அதை நானும் ஃபாலோ பண்ணுறதுனால அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஸோ மச்.